என்னப்பா மகாராஜா, ரொம்ப பிஸியா இருக்க? ஆமாம் சித்தி, புது ஃபேக்ட்ரி திறக்கணும். தீபாவளி வேற வருது. அதான் கொஞ்சம் பிஸியாகவே அலைஞ்சிட்டு இருக்கேன். என்ன மகத்தா, இப்போ நம்ம டாக்டரை பத்தி பேசுறதே இல்ல. டாக்டரை போய் பார்த்தே ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது. கடும் கோவத்தில் இருப்பாங்க. கோவப்படுறதுல என்ன இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு வகையான ஃப்ரெண்ட்ஷிப் தோய். சரி சரி சரி, புரியுது புரியுது. உங்கள் 2 பேருக்கும் வேற வேலையே கிடையாது. என்னத்தையாவது உளறிட்டு இடங்க. சரி தர்ஷினி, தீபாவளிலாம் முடியட்டோன்னே நிறைய வேலை இருக்கு உனக்கு. வேலை செய்ய தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மகாராஜா. ஃபேக்டரி எப்போ திறக்க போற? தீபாவளி கழிச்சு தான் சித்தி திறக்கணும். எப்படினாலும் இப்போ தீபாவளி டைம் யாரும் வேலைக்கும் வர மாட்டாங்க. இன்னும் நிறைய வேலைகளும் பெண்டிங்கில் கிடக்கு. உன் தம்பி எங்க ஒளிஞ்சு போனா? ஆரியா அவன் காலையில் ஏதோ வெடி வாங்கணும்னு சொல்லிட்டு கிடந்தான். அதை வாங்க போயிருப்பான்னு நினைக்கேன். ஐயா, எனக்கு வெடிப்பட ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்க போயிருக்கேன்னா. வாங்க வாங்க வாங்க, அப்படி இங்கே கொண்டாங்க. இல்ல, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். என்னதுல? வெடிமா, பட்டாசு. யார வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கிடக்க? இருமா சும்மா. வாங்க வாங்க வாங்க. கடவுளே, இவ்வளவு பட்டாசு எதுக்கு? அப்படியே வாங்க வாங்க வாங்க. இது என்ன ஒரு வண்டி பூரா வாங்கிட்டு வந்திருக்க? பின்னாடி அங்கே ஒரு ரூம் இருக்குண்ணே, அங்கே அவ்வளோத்தையும் இறக்கி வச்சுட்டு போயிருங்க. அப்பா, எதுக்கெல்லாம் இம்புட்டு வெடி வாங்கியிருக்க? எல்லாரும் தீபாவளி அன்னைக்கு வெடிக்க வேண்டாமா? வருஷத்துல ஒரு நாள் தானே. ஆரியாத்தா, அதுக்கு நீ இம்புட்டா வாங்குறது? காசு அப்படி கரியா கிரியல, அம்புட்டு கரியாதான் போகுது. லூசு, வருஷத்துல ஒரு நாள் நல்ல வெடிக்கணும். அதுவும் நம்ம இந்த ஊர்லயே பெரிய ஆளுங்கள்ல உள்ள ஒருத்தங்க நல்ல வெடிக்க வேண்டாமா? பெரிய ஆளுங்கெல்லாம் என்னது? நிறைய காசெல்லாம் இப்படி வீணாக்கதான் பெரிய ஆளுவலா? ஐயா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. பத்துடுங்க. அவ சொல்றது கரெக்டு தானே. தேவைக்கு அதிகமா ஏன் இவ்வளோ வெடி வாங்குற? டெய்லியா உட்காந்து போட்டுக்கிட்டு இருப்ப என்ன? வெடி இதை கொடுக்கறதுக்கு ஆளுக்கான பஞ்சம். நம்ம எவ்வளோ முடியுமோ வெடிக்கலாம். அதுக்கு முந்தி இந்த வருவாங்களா அந்த அக்கா, கீதாக்கா, நெட்டவெளியக்கா, அப்படி எல்லாருக்கும் கொடுக்கலாமே. சரி வாங்கிட்ட. இனிமே ஏதாவது பேசி தானே சமாளிப்ப. ஏன்னா மதுவுக்கு வெடிப்போட ரொம்ப பிடிக்கும்னு. அதானே பார்த்தேன். பொண்டாட்டி கறிக்கு படிக்கணும், இவ்வளவு வெடி வாங்கியிருக்கேன். எம்பிட்டுல செலவாச்சு? ஏம்மா, இதுக்கு ஒரு 1 லட்சம் ஆயிட்டு. கடவுளே, 1 லட்சமா? என்னத்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிய? அதான் காசோட ஆரம்பம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியும் போ. ஏம்மா, நீ தீபாவளிக்கு எடுத்து சேலையுடைய விலை எவ்வளவு சொல்லு பார்ப்போம். என்னையை குறை சொல்லிட்டு இருக்க? அது காஞ்சிபுரம் பட்டு 57,000. சரிதான், எல்லாரும் இப்படி இருங்க. சேமிப்புன்னு ஒண்ணு வேணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நமக்கு இருக்கிற சொத்துக்கு எதுக்கு சேமிக்கணும்? நம்ம 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து திங்கலாம். அதுக்குன்னு ஒரேடியா உட்கார்ந்து திண்டு ஓட்டாண்டியா அவ கூடாதுல சித்தப்பா. சரி சரி, வாங்கினது வாங்கியாச்சு, முடிஞ்சது. அடுத்த வேலையை பார்ப்போம். இல்ல, இந்த ஃபேக்டரி விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. வா. வா வா. இப்படி வெடிய வாங்கி நாசம் பண்றான். பொண்டாட்டி கறி சரி கிடையாது. அவன் கேட்டிருப்பா, ஏங்க எனக்கு 1 லாரி வெடி வாங்கி தாங்க அப்படின்னு இருப்பா. பாவம், அவங்களையே கூட சொல்லிக்கிட்டு இருக்காதே பாங்க. இது எல்லாத்துக்கும் பெரிய மெண்டல் இது. ஏடி, அம்மாக்கு தெரியாம எப்படி ஹாஸ்பிடல் வரது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நம்ம காலேஜ் பையன் கீழே விழுந்திருக்காரு. நம்ம பார்க்கலன்னா எப்படி டி? அம்மா சொன்னா வாவுன்னு கத்திட்டு அடப்பா. சரி, நீ என்னை கூட்டு போ. அவனுக்கு நீ கண்டாலே பிடிக்காது. பரட்டா பரட்டம்மா, ஓயாம என்னை கூட்டு வராது டி. ஓயாம உன்னை யாருங்க கூட்டு வந்தது? இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடணும். வா. நம்ம பிள்ளை இப்படி படுத்து கிடக்கானே. ஓடி ஆடிட்டு இருக்கிற பையன் ஒரு நாளும் உட்கார்ந்தது கிடையாது. இப்படி கிடக்கானே. அந்த அடிச்சு போட்ட லாரிக்காரனை சும்மா விடாதீரு. அவனை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு தலைகளை கெட்டி தொங்க விட்டுரும். அவனை கடல்ல கல்ல கெட்டி இறக்கிரும். அவன் லாரியெல்லாம் நொறுக்கிரும். இங்க இரு குஷ்பு, இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்க கூடாது. ஆஸ்பத்திரி. என் பிள்ளைய எப்படி படுக்க போட்டவன் யாரு? கண்டுபிடிங்க. அவளை போலீஸ் படையும் கூப்பிட்டுடுங்க. என் மவனுக்கு ஒன்னும் ஆகப்படாது. லேசா எலும்பு முறிவுன்னு தானே சொல்லியிருக்காரு. நீ அப்படி கிடந்து குழைச்சிட்டு அடக்கப்பா. ஐயா விசாலே, விசாலே, காலையில இருந்து 2 பேரும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. நிம்மதியா தூங்க விட மாட்டேங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டி வாங்கம்மா. யாரு நீங்க? விசால் கூட படிக்கிற பிள்ளைலவா? இல்ல, நான் அவரை விட சின்னவதான். அவர் எங்க சீனியர். நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். இவ ஒருத்தி. நான் சேர்த்தேன்னு சொன்னாவது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இம்மா ரசத்தி, நீ நல்லா இருக்கணும்மா. நல்லா இருக்கணும். நல்ல பிள்ளை. இப்ப விஷால் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காம்மா. லேசா உள்ளுக்குள்ள ஏதோ எலும்பு லைட்டா உடஞ்சிருக்கான். வேற ஒண்ணும் இல்லை. கெட்டு கூட போட வேண்டாம்.
வெளியே கூடி மருந்து அடிச்சு விட்டுட்டு மாத்திரையே கொடுத்துருக்காவ. எப்ப ஆண்டி வீட்டுக்கு அனுப்புறாங்க தெரியல கணங்களா. தீபாவளி அதுவும் இப்படி ஆஸ்பத்திரியும் வீடுமா ஆகி போச்சு எங்க நிலைமை. எங்களுக்கு சுத்தி சுத்தி சுத்தியே பொறாம பிடிச்ச கண்ணு போபத்துக்க எந்த நாய் சேவனை வச்சு விட்டுச்சுன்னு வேற தெரியல, கண்டுபிடிக்கணும். விஷால் கொஞ்சம் ஸ்பீடா தான் போவாங்க பைக்ல, கொஞ்சம் மெதுவா போய் சொல்லுங்க, வேற ஒன்றும் இல்லை. கரெக்டா பேசிட்டு அந்த பாப்பா. ஆமாம்மா, அந்த பையன் வண்டியை பிடிங்கி வைக்கணும். ரொம்ப செல்ல, அவங்க அம்மா செல்லத்துல தான் ஆடுதான். நானும் செல்லம் கொடுப்பேன், ஆனா அந்த ஆபத்தான விஷயத்துல நான் செல்லமே கொடுக்க மாட்டேன். பொய் புழுவாண்டி. இவர் தான் ரொம்ப செல்லம் கொடுத்து அவனை கழுதையாக்குறது. காலேஜ் கெட்டி விட்டு அதில் அவனையே படிக்க விட்டாரு. அங்கே கடந்துக்கிட்டு படிக்காம ஒரே சேட்டை. இவரு தாம்மா பூரா செல்லம் கொடுக்கறது. உயிருக்கு எதுன்னு ஆயிட்டுனா என்ன செய்ய முடியும்? ஆமா சரி ஆண்டி, நாங்க போயிட்டாரோ. இவ ஒருத்தி. ஆண்டி, விஷால் எந்திரிக்க மாட்டாரோ? விஷாலே, விஷாலே, கூட படிக்கிற பிள்ளைவ வந்திருக்கப்பா, எந்திரிச்சு பாரு. ஹேய் சோனியா, ஹேய் பரட்ட, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன சீனியர், உங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சு? நீங்க காலேஜுக்கு வராம காலேஜே நல்லா இல்ல. தீபாவளி செலிப்ரேஷன்லாம் இருக்கு, நீங்க எப்படி கிடைக்கீங்களே? இவன் இல்லாம தான் காலேஜே நல்லா இருக்கு. ஏன்டி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நான் நாளைக்கு வந்துடுவேன். தீபாவளி செலிப்ரேஷனுக்கு நான் எல்லாமே எப்படி? சரி சீனியர், நாங்க வாரோம். பரட்ட, ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு. சரி. இனி உனக்கு பரட்டன்னு கூப்பிட மாட்டேன். உன் பேர் என்னது? அவ பேரு பரட்டன்னு நீங்க கூப்பிடுங்க. அவ பேரு சத்யா. சே, உதவி பண்ணவங்கள நம்ம கிண்டல் அடிக்கூடாது, சத்யானே கூப்பிடுதேன். சரி சீனியர். சரி சீனியர், நாங்க போயிட்டாரோம். ரொம்ப நன்றி பார்க்க வந்ததுக்கு. சரி சரி. இந்த பிள்ளைகள்கிட்ட நல்லா பேசுதான். இதெல்லாம் ரெண்டுல ஏதோ ஒன்று இவன் ஆளா இருக்குமோ? நம்ம தகுதிக்கு இந்த பிள்ளைகளை பார்த்தா கஷ்டப்பட்ட பிள்ளைகள் மாதிரிலாம் இருக்கு. எவளையும் லவ் கிவ்னு பண்ணி தொலைச்சிடக்கூடாது. நான் மினிஸ்டர் வீட்டெல்லாம் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். எதுக்கும் இவனை அண்ணன் சொல்லி ஒரு பிட்டை போட்டு வைப்போம். ஆண்டி போயிட்டு வரோம், அங்கிள் போயிட்டு வரோம். சரிம்மா. அண்ணனை பார்க்கறதுக்கு ஓடி வந்துட்டீங்கன்னு கூட படிக்கிறவங்கள அண்ணன் தம்பினே கூப்பிடக்கூடாதுன்னு எங்க மேடம் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் எங்க சீனியர், அவ்வளவுதான். பிள்ளை ரொம்ப தெளிவா பேசுது, பயங்கரமான ஆளா இருக்கும் போலயே. இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுதுப்பா. போயிட்டு வரோம் ஆண்டி. சரிம்மா சரிம்மா. இங்க இரு விஷாலு, ரெண்டு பொட்ட பிள்ளைகளோ வந்து பார்த்துட்டு போயிருக்கு. இது வரைக்கும் ஆஸ்பத்திரியில் சொன்னது பயலுவ தான் வந்து பார்த்துட்டு போனாட. பிள்ளைகளோ வந்ததில்ல. ரெண்டுல எதையாவது ஒன்று லவ்வுக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், காதை அறுத்து கையில கொடுத்து விடுவேன். கொஞ்ச நேரமாவது உன் வாய் மூடுதா? ஆஸ்பத்திரி வந்த நேரம் வந்து சோடா சோடா சோடான்னு பேசிட்டு அடக்க. உமருக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம இருங்கோ. இலை சாயந்தரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவா, உடனே வீட்டுக்கு போயிடுவோம். சரிப்பா. என்ன பங்குசு பிள்ளைகளை காணும்? இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் கிடையாதுன்னு தான் சொன்னாலுவா, ஆனால் ரெண்டு பேரையும் காணும். எங்கே பேர்க்களவுன்னு தெரில. தீபாவளி வருதுல, கைக்கு மருதாணி கிருதாணி போடுறதுக்கு கோணதாட்டு வாங்க பேர்ப்பாளுவோ. அப்ப தனியா தான் இருக்க போலுக்கு என்ன? இவர் ஒருத்தர் பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளாண்டானா, அந்த கதையா இருக்கு. சரி, தீபாவளிக்கு என்ன சிறப்புகள்? என்ன சிறப்பு? அதே மாதிரி பலகாரம் சுட்டு காலையில எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு சாமியை கும்பிட்டு ஏதாட்டும் சாம்பார் அவியல் பாயாசம்னு வச்சு சாப்பிட்டு உறங்கிட்டு ஒரு வெடியை 4 வெடியை இந்த பிள்ளைகள போடுவாளுவோ. இப்படிதான் போவும் பொழுது. முடிஞ்சா சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். என்ன தீபாவளியை 5 நிமிஷத்துல முடிச்சு விட்ட? இப்படிதானங்க காலங்காலமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆமா, அது சரிதான். சரி, என்ன கலர் சேல் எடுத்த? ஏதோ ஒரு கலர் எடுத்திருக்கேன். பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்கு, பத்துடுங்க. வந்தாதான் எப்படி இருக்கோ தெரியும். உனக்கு எதுனாலும் அழகுட்டி. ஆமா, இவர் ஒருத்தருமா நம்மள கிண்டல் அடிச்சுட்டு அடப்பாரு. இந்த வந்துட்டு போல எட்டி என்ன வாங்கிட்டு வந்திருக்கிய? நாங்க கடைக்கே போலைய, கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வரோம். கம்ப்யூட்டர் கிளாஸ் கிடையாதுன்னு மூத்தவ சொன்னா. லூஸ் பரட்ட, அப்படியே சொல்லி வச்சிருக்க, என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் போயெல்லாம் பேச மாட்டேன் பத்துக்க. ஆமா, நான் உண்மையை சொல்ல போறேன். சும்மா ஏறி தீபாவளி எதுமா வீட்டில் 7:30 கூட்டி விட்டுறாத. வாரியல் எடுத்துட்டு அடிக்க வந்துடுவோம் அம்மா. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நம்ம என் கூட படிக்கிற பிள்ளையை பார்க்க போயிட்டு வந்து ஏதாவது சொல்லுவோம். எப்படியும் போய் தொலை. ஏம்மா, என் கிளாஸ்ல மகாலட்சுமின்னு ஒரு பிள்ளை படிக்கலாமா? அவள் அங்கே நின்றுட்டு இருந்தா. அவளை போய் பார்த்து பேசிட்டு தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இங்கே தான் இங்கே சுடிதார் தைக்க கொடுத்துருக்காளாம். ஃபோட்டோவில் காமிச்சிட்டு இருந்தா. இந்த மூக்கு நீளமாக பெருசாக இருக்குமா அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை தான். அது வீடு எங்க? இங்கேதாம்மா, ஒரு 5-6 தெரு தள்ளி. இப்போ பக்கத்தில் ஒரு டெய்லர் கடையில் கொடுக்க வந்திருக்கா. அதுக்கு இம்பிட்டு நேரம்மா? நான் இங்கேட்டு வளையல்களில் பறக்கிட்டு வர போயிருப்பியன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லைம்மா, அவட்ட பேசிட்டு வரோம். சரி, போய் உள்ள போய் புக் எடுத்து படிங்க, ஓடுங்க. சரிம்மா.
மூத்தவ ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிக்கால. அவ மொழியே அப்படித்தான் இருக்கும். முழிச்சதும் காட்டிக்கிட்டி கொடுத்து தொலைச்சிடாத. சரி அம்மா நீ போ. பிள்ளைகள் ரேங்க் கார்டெல்லாம் காட்டினாலுவலா? காலேஜில் எப்படி ரேங்க் கார்டு உண்டு? இவர் ஒரு லூஸு. அதான் டீ மார்க் கேட்டு சொன்னாலா டீ? அது எனக்கு ஒன்றும் சொல்லலையே, நாளைக்கு கேட்போம். நிறைய ரூபா கட்டி படிக்க வைக்கும், ஒழுங்கா படிக்கணும், படிப்பில் அக்கறை வேணும்னு சொல்லு. மூத்தவ கொஞ்சம் நல்லா ஓரளவு படிப்பெல்லாம் படிக்கா, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான். சின்னவ தான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கா, அது சரியாயிரும். ம் சரி சரி.